ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கடிதங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னைக்கு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். முதல்ல நம்ம அந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். ஸோ இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்கணும்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு லிங்க்கை கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சுக்கங்க. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா பதிவு தபால் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். நேரடியாகவோ அல்லது அலுவலகத்தில் போய் நீங்கள் இந்த பதவிக்கு சமர்ப்பிக்க முடியாது. ஸோ பதிவு தபால் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த குறிப்பில் கொடுத்துருக்குறாங்க, தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த பதவிக்கு பதிவு தபால் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. நேர்காணல் மூலமாக ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. நேர்காணலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த செலவில் போயிட்டு தான் நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். நேர்காணலுக்கான பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது அப்படி சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ உங்களுடைய சொந்த செலவில் போய்ட்டு தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நேர்காணலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வதுன்றது நம்ம பார்க்கலாம். புகைப்படம் ஒட்டுவதற்கான ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு ஃபோட்டோவுக்கு மேலே அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. விண்ணப்பதாரர் பெயர், ஸோ அதற்கு நேராக உங்களுடைய பெயர் எழுதிருங்க, தந்தை பெயர் எழுதிருங்க, பிறந்த தேதி எழுதிருங்க, மதம், பாலினம் என்னன்றது மேலே டிக் பண்ணிவிடுங்க. வகுப்பு மற்றும் உட்பிரிவு எழுதிருங்க. கல்வி தகுதி, விண்ணப்பதாரர் சென்னை மாவட்டத்தை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமாம் இல்லையான்றத மேலே டிக் பண்ணிவிடுங்க. நிலையான முகவரி, கைபேசி எண். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய விவரம் எழுதணும். வேலைவாய்ப்பு பதிவு விவரம், இருப்பின் பதிவு எண், பதிவு நாள், புதுப்பிக்கப்பட வேண்டிய நாள், இருப்பிட சான்றிதழ் என்னன்றது மென்ஷன் பண்ணிடுங்க. தற்போது பணிபுரியும் விவரம், ஏதேனும் இருப்பின், ரைட்டுங்களா? தற்போது பணிபுரியும் விவரம் இது பார்த்தீங்கன்னா ஏதேனும் இருப்பின் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இல்லைன்னா இல்லைன்றது எழுதிட்டு போயிடுங்க, ரைட்டுங்களா? இருந்தால் அதனுடைய விவரங்கள் எழுதணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நாள் எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை நம்ம பூர்த்தி செஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும்? பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃபு அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பதிவு தபால் மூலம் மட்டுமே அனுப்பப்பட வேண்டும். நேரிலோ அல்லது அலுவலகத்திலோ சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நேர்காணலுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு பயணப்படி அகவிலைப்படி அளிக்கப்பட மாட்டாது. கடைசி நாள் 5/1/2024.
நேர்காணலின் போது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் மற்றும் இதர அசல் சான்றிதழுடன் வரப்பெற வேண்டும். மதிப்பெண் சான்றிதழ், வயது, இனம் மற்றும் இதர சான்றிதழ்களின் நகல்களில் சுய சான்றொப்பமிட்டு விண்ணப்ப படிவத்துடன் அனுப்ப வேண்டும். ரைட்டுங்களா? அதற்காக மிகவும் முக்கியமான விஷயம் என்னென்னா, விண்ணப்பதாரர் சென்னை மாவட்டத்தில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 5th ஜனவரி 2024 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கால்பர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கேருந்து வந்திருக்குன்னா, தமிழ்நாடு அரசு குற்ற வழக்கு தொடர்பு துறை. தமிழ்நாடு அரசு குற்ற வழக்கு தொடர்பு துறை. நம்பர் 5, காமராஜர் சாலை, சென்னை 6,05,000. அலுவலக உதவியாளர் பதவிக்கான விளம்பர அறிவிக்கை. சென்னை குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் காலியாக உள்ள ஒரு அலுவலக உதவியாளர் பணியிடத்தை நிரப்பும் பொருட்டு தகுதியான நபர்களிடமிருந்து 5/1/2024 வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். பணியின் தன்மை பார்த்தீங்கன்னா, அரசு விதிகளின்படி சென்னை குற்ற வழக்கு தொடர்பு இயக்குனர் அலுவலகத்தில் பணிபுரியும் உயர் அலுவலர்களுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல், அலுவலக நடைமுறை பணிகளில் உதவிடுதல். சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 58,100 சம்பளம் தராங்க. குறைந்தபட்ச வயது 1/7/2023 அன்று உள்ளவாறு 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு 1/7/2023 அன்று உள்ளவாறு பொது பிரிவுக்கு 32 வயது, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசிக்கு 34 வயது, எஸ்சி, எஸ்டி, டிடபிள்யூ ஆல் கேட்டகரிக்கும் 37 வயது. எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஜேடி ப்ரியாரிட்டி. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும் மற்றும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டிய முகவரி இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை, நம்பர் 5, காமராஜர் சாலை, சென்னை 6,05,000. விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 5/1/2024 மாலை 5:45 மணி வரை. இந்த பணி நியமனம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது. மேற்கண்ட நியமனத்திற்கான நேர்காணலை ஒத்தி வைக்கவோ, நியமன அறிக்கை எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி ரத்து செய்யவோ குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குனர் அவர்களுக்கு முழு அதிகாரம் உள்ளது. மேலும் இல்லை முக்கியமான விஷயம், முதல்ல பார்த்தீங்கன்னா நேர்காணல்னு சொல்லியிருப்பாங்க, ரைட்டுங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மேலும் தேவைப்படின் தேர்வர்களுக்கு எழுத்து தேர்வும் நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா அதிகம் பேர் விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு இருக்கும். இத்துடன் தெரிவிக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகளை தவறாது பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.